தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாதனைகளை குறிப்பிடாமல் பேசுவது அறியாமையின் உச்சம். விஜய் பிறப்பதற்கு முன்பே தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ளது என தெரிவித்துள்ளார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம். கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று 6.64 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட 5 புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் உயர்நிலை மருத்துவ கருவிகளை திறந்து வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியம். மேலும் 2.44 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட நவீன நீராவி சலவை கூடத்தையும் 1.20 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட பன்னோக்கு பல் மருத்துவ நிலையத்தையும் அவர் திறந்து வைத்தார். அதே மாதிரி சிட்கோ என்கின்ற ஒன்று, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்ற இந்த சிட்கோவையும் கலைஞர் 1970 உருவாக்கினார். அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ கல்வி, உயர்கல்வி சேர்க்கை, இப்போ நான் சொன்னேன், உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய அளவிலான சதவிகிதம் 28.4. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை 47% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கை மட்டும் இல்லை, மகளிர் அந்த வேலை செய்கிறாங்கல்ல அதுலேயுமே இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதல் இடத்துல இருக்குது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலத்தில் தான், இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் சென்னையிலே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்த கை ரிக்ஷாக்கள் ஒழுக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷாக்களாக தரப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு காரியங்களை தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் சுகாதாரத்துறையிலும் அந்த காலத்திலிருந்து செஞ்சு வர்றதால தான் இப்போ ஒட்டுமொத்தமாக பொருளாதார வளர்ச்சி என்பது இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் ஓரிலக்கமாக இருந்து வருகிற நிலையில், ஏன் ஒன்றிய அளவிலேயே 6.5% என்கின்ற நிலையில் இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை 11.9 இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 13.12% இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு 14 வருஷம் ஓரிலக்க வளர்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் 11.19% உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அதை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வசித்தவருடைய எண்ணிக்கை வெறும் 30% தான். மீதி 70% கிராமப்புறங்களில் வசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி 2025 எவ்வளோ சதவீதம் பேர் நகர்ப்புறங்களில் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்கன்னா, கிராமப்புறங்கள்லேருந்து படிப்படியாக இடம் மாறி நகரங்களுக்கு வந்து 54% பேர் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 100%ல் நகரப்பகுதியில் வசிப்பவர்கள் எண்ணிக்கை 54% உயர்ந்திருக்கிறது என்றால் நகர்ப்புற வளர்ச்சி அதற்கு வளர்ந்ததற்கு காரணம். இதை செய்ததும் திராவிட இயக்க ஆட்சி. இதெல்லாம் புரிந்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும்.